ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன் கிடையாது, ஒரு ஈவினிங் ரொட்டீன். நம்ம சேனலில் வந்து மார்னிங் ரொட்டீன் அந்த செஷனை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்போ நம்ம வந்து நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணுமோ அப்போ என் கையில் எப்பயுமே அந்த ஒரு வாட்டர் கேன் இருக்கும். ஏன்னா சம்மர் டைம் டீஹைட்ரேட் ஆகுது பாடி, சும்மாவே பாடி வந்து ஹீட்டான பாடி. ஸோ நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்மளை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அது மாதிரி தண்ணி நிறைய குடிங்க, எலக்ட்ரால்ஸ் நல்லா எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருப்பேன். நான் பொதுவாகவே தண்ணி வந்து நல்லா குடிப்பேன். ஸோ நம்மளோட செஷன் எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்பப்போல்லாம் என் கையில் எப்பயுமே 1 லிட்டர் வாட்டர் கேன் இருக்கும். அதை வந்து நான் ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து வேறு விஷயம். எப்பப்போ நான் முடிச்சிடுவேன், கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன். முடிக்க நான் ரீஃபில் பண்ணி நான் குடிச்சுப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ரீஃபில் பண்ணி நல்லா தண்ணி குடிங்க. சம்மர் டைம் டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க, பாடியை வந்து கூலாக வச்சுக்கோங்க. எஸ், பேக் டு த வீடியோ. இன்றைக்கி வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஐஎன்எம் தான் ரிவிஷன் போயிட்டுருக்கு. இது வந்து நோட்டில் ஆல்ரெடி நான் எழுதி வச்சது, கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எழுதி வச்சதுக்கு போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குது. நான் இவரோட குருநாத் ஐஎஸ் அகாடமி, அவரோட ஐஎன்எம் அந்த கோட் ரிவிஷன் இருக்கு இல்லையா, அது பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு 3.25 மணி நேரம் அவரோட அந்த வீடியோ. நான் வந்து அது எழுதி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 5 hours. ஏன்னா நம்ம ரிட்டன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணி தானே பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு அந்த வீடியோ முடிக்கிறதுக்கே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 days கிட்ட எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட செஷன் அந்த ஈவினிங் செஷனில் தான் நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இந்த மாதிரி பார்ப்போம். ஏன்னா ஈவினிங்கில் தான் ஒரு மாதிரி இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் தான் நான் வந்து ஹிஸ்ட்ரி செஷன் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஐஎன்எம் எனக்கு முடிக்கிறதுக்கே வந்து 2 days ஆச்சு. ஏன்னா நான் கண்டினியூஸாக எழுதியுமே வந்து டக்குன்னு என்னால் முடிக்க முடியல. அது 3.25 மணி நேரம் போட்டிருந்தார் அவர். ஸோ ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஆனால் பாயிண்ட்ஸ் அம்மாடி அந்த மாதிரி பாயிண்ட்ஸுங்க, ஒரு பாயிண்ட் அவர் விடலை, பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா, அது வந்து நம்ம அந்த காலகட்டத்துக்கு நம்மளோட அந்த ஏர்லி ரெவல்யூஷனுக்கே நம்ம போன மாதிரி, டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் சொல்ல நம்ம வந்து இமேஜினேஷன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவரோட எல்லா கிளாஸும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஐஎன்எம் கிளாஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்ஸ்பயர் ஆகிட்டேன்னு கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு அவரோட அந்த கிளாஸு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிளாஸ். அதே மாதிரி நோட்ஸ் எடுத்ததில் எனக்கு இடம் இல்லை, எனக்கு எங்கே எழுதுனே தெரில. நானும் பேப்பரை சரி, ஏன்னா நம்ம அடுத்த இன்னொரு புக்கில் நம்மளால் எழுத முடியாது, அது எழுதுனா அது வேறு மட்டும் தனியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பேப்பரில் எழுதி பேப்பர் கட்டிங்ஸ் வந்து நம்ம பின் பண்ணி ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுன்னு பேப்பரில் எழுதிட்டு இருக்கேன். பேப்பர் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. நான் கிளாஸில் எழுதுனதுலாம் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது. ஆனால் இவர் சொல்கிற பாயிண்ட் நிறைய இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோவில் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஏனம் அப்படின்றது சும்மா அவர் நார்மலான டாபிக் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இல்லை, எம்மாடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஐனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் வந்து இப்போ என்னோடய ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்டாக கூட மாறிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். பொதுவாகவே எனக்கு வந்து ஹிஸ்ட்ரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி ஒரு போரான சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி வந்து தூக்கமாக வரும். அப்படிலாம் இல்லை, எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அந்த பீரியடில் நம்ம லிவ் பண்ணி நம்ம இந்த பீரியடில் இருக்கோம் அப்படின்னு நினச்சி படித்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு புரியும், மைண்ட் அப்படியே நிற்கும். அதுதான் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஐஎன்எம் நான் வந்து எழுதுனது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது. அந்த காலத்து பீப்புளெலாம் எப்படி இருந்திருக்கிறாங்க, எப்படி ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க, எப்படியெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டிக்காண்டி எப்படியெல்லாம் போராடி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தான் இதோட முடிஞ்சிச்சு. ஐஎன்எம் பற்றியே ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐஎன்எம் இப்போலேருந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப் ஃபார் அவ்வளோதான். அவங்களோட லைஃப்பை கூட அவங்க பொருட்படுத்தாமல் நம்மளுக்காண்டி நிறைய போராடிட்டாங்க. சல்யூட்.